தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே நாம் நம் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் ஆண்டவருடைய திரு இருதயத்தின் பால் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இதயங்களில் காணப்படக்கூடிய அனைத்து காயங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் மறைந்து இறைவன் நமக்கு தரக்கூடிய முழுமையான அமைதியை, மகிழ்ச்சியை, மன நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பால் ஒப்பு கொடுத்து நமக்கு தேவையான இறை ஆசிரை இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு நிறைவாக பொழிந்தருளும்படியாக இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டுடனும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்புடன் அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய
பல்வகை அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேசு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சி வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோகத்திற்கு உட்படும்போது ஏதோ எதிர்பாராத நேர்ந்துவிட்டது என வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கின்றீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும். வேலையின் இன்னும் மகிழ்ந்து பெறுவீர்கள், பேருவகை கொள்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செயல்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடல் அதில் நிறைந்துள்ளவனையும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகு நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவசனங்கள் 11 முதல் 26 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11, இறைவசனங்கள் 11 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலுள் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று.
இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய புதுமை செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் பலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம், நற்செய்தியிலே வாசித்திருக்கிறோம். அவை எல்லாமே மற்ற மக்களுக்காக செய்யப்பட்ட புதுமைகளாக இருக்கும். தேவைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கான புதுமைகளாக இயேசுவினுடைய புதுமைகள் அமைந்திருக்கும். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அத்தி மரத்தை சபித்த அந்த நிகழ்வு, இயேசுவினுடைய வார்த்தைகளினால் அத்திமரம் பட்டுப்போன அந்த நிகழ்வு, இயேசு அந்த புதுமையை தனக்கே நிகழ்த்தியது போன்று நமக்கு எண்ண தோன்றலாம். சீடர்கள் முன்பாக தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்த அவர் அந்த புதுமையை நிகழ்த்தியது போன்று நமக்கு தோன்றும். யூதர்கள் அவரை மெஸ்ஸியா என்று நம்புவதற்காக ஒரு புதுமை செய்யும், அடையாளம் காட்டும் என்று சொன்ன போதெல்லாம் ஒன்றும் செய்யாதவர் இப்பொழுது சீடர்களுக்கு முன்பாக இப்படி செய்கிறாரே என்று ஒருவேளை நமக்கு எண்ண தோன்றலாம். அன்பு மக்களே, இங்கே இந்த அத்தி மரத்தை சபித்த அந்த நிகழ்வு, அது ஒரு புதுமையான விதத்திலே பட்டுப்போன நிகழ்வு. இயேசு தன்னுடைய ஆற்றலை, புதுமை செய்யக்கூடிய வல்லமையை சீடர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக செய்த ஒரு அரும் அடையாளம் அல்ல, மாறாக ஒரு முன் அடையாளமாக அந்த அத்திமரத்தை சபிக்கக்கூடிய நிகழ்வை இயேசு மேற்கொள்கின்றார். அத்திமரத்திலே அந்த கிளைகள் அடர்ந்து இருக்கின்றன, அது மிகவும் பெரியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அந்த மரத்தின் முக்கிய நோக்கமான கனி என்பது அதிலே கிடையாது, அதிலே இல்லை. அதே போலத்தான் எருசலேம் தேவாலயத்திலும்
ஏராளமான வழிபாடுகள், சடங்காச்சாரங்கள் என்று மிகுந்து அந்த தேவாலயம் வழிபாடுகளால் நிறைந்து காணப்பட்டது. ஆனால் ஆலயத்தின் முக்கிய நோக்கமான இறை அனுபவம், கடவுளுக்கு அருகில் வருதல் போன்ற அந்த உன்னதமான தன்மையானது, அந்த கனி கொடுக்க கூடிய அந்த நிலையானது அங்கே இல்லாமல் இருந்தது. இவ்வாறு எருசலேம் தேவாலயம் எவ்வாறு அழிக்கப்படும் என்பதன் முன் அடையாளமாகத்தான் அங்கே இயேசு அந்த அத்தி மரத்தை சபித்த அழித்த நிகழ்வும் காணப்படுகின்றது. அன்பு மக்களே, இங்கே ஆண்டவர் நமக்கும் அருமையான ஒரு படிப்பினையை கற்றுத் தருகின்றார். நம்முடைய வழிபாடு வெறுமனே சடங்காச்சாரமான மிகுதியான வழிபாடுகளை உள்ளடக்கிய ஒன்றாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக அர்த்தம் மிகுந்த ஒன்றாக நம்முடைய வழிபாடுகள், ஆலயத்திலே நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் நம்மை இறைவனுக்கு அருகிலே அழைத்து செல்லக்கூடியவையாக இருக்க வேண்டும். நம்முடைய கடவுள் அனுபவத்தை ஆழப்படுத்துபவையாக அவை இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வெறுமனே வெளி ஆடம்பரங்களுக்காகவும், வெறுமனே மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காகவும் நாம் ஆலய வழிபாடுகளில் பங்கெடுத்தோம் என்று சொன்னால், ஆலய வழிபாடுகளை முன்னெடுத்தோம் என்று சொன்னால் அதனால் எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை. நம்முடைய அப்படிப்பட்ட மனநிலையானது அழித்தொழிக்கப்படும் என்பதை ஆண்டவர் அடையாள மூலமாக, அடையாள விதத்திலே நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த அளவிற்கு வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆத்மார்த்தமான வழிபாடுகளை நாம் ஏறெடுக்கிறோமா, அல்லது வெறுமனே சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த வழிபாடுகள் நம்மை ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நாம் ஆழமுறச் செய்ய நமக்கு உதவ வேண்டும். நம்பிக்கைதான் அடிப்படை, அதுதான் வாழ்வுக்கு முக்கியம். மற்ற தேவையற்ற காரியங்கள், வெளி ஆடம்பரங்கள் நமக்கு அவசியம் இல்லை என்பதை ஆண்டவர் அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே நாமும் நம்முடைய வழிபாடுகள் எந்த அளவிற்கு அர்த்தமுள்ள விதத்திலே அமைந்து இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்த்து, இந்த வழிபாடுகள் நாம் இறைவனுக்கு அருகில் செல்ல நமக்கு உதவுகின்றனவா, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் நாம் ஆளப்பட நமக்கு உதவுகின்றனவா என்று சிந்தித்து பார்த்து, அர்த்தமுள்ள விதத்திலே நம்முடைய வழிபாடுகளை அமைத்து கொள்ள தேவையான நல்ல மனப்பக்குவம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித திருத்தந்தை 6ஆம் பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களே, மாதாவினுடைய வணக்க மாதத்தின் இறுதி நாட்களிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். நாளை மே மாதத்தினுடைய 30ஆம் தேதி 31ஆம் தேதி வணக்க மாதத்தின் இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது. மூவொரு இறைவன் பெருவிழாவாக வருகிறது. எனவே அன்றைய தினத்திலே அந்த நாள் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் மாதா வணக்கத்தினுடைய இறுதி நாளை கொண்டாட முடியாது. அதற்கு பதிலாக நாளைய தினம் நாம் மாதா வணக்கத்தினுடைய இறுதி நாளை கொண்டாடுகிறோம். நாளை காலை 6:10 மணி அளவிலே நம்முடைய ஆலயத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய அன்னையினுடைய கெபியிலே திரு ஜெபமாலை ஆரம்பமாகும். கெபிக்கு முன்பாக திரு ஜெபமாலையை ஜெபிக்கின்றோம்.
தொடர்ந்து அங்கிருந்து பவனியாக ஆலயத்திற்குள்ளாக வந்து அன்னையினுடைய திருச்சிறுபத்தை தாங்கியவாறு நாம் அந்த பவனியில் பங்கேற்று திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். இவ்வாறாக மாதாவினுடைய வணக்க மாதத்தினுடைய நிறைவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அன்பு மக்கள், இந்த திரு நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்கும்படியாக நம்முடைய தேவதாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லும்படியாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. அருளுயிராய் அவர் எம்மில் வாழ்வதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. அருளுயிராய் அவர் எம்மில் வாழ்வதனால் எங்கள் உள்ளத்தில் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் முது பெயரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.